Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடலிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட் இன் பைத்தான். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ப்ராக்டிக்கலா ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஹார்ட் டேட்டா செட் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்ல நம்ம என்ன மாடல் நம்ம கிரியேட் ஆகும், டெசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் வந்து பேக் எண்ட்ல நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம டேட்டா செட் லோட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம நம்பை, பேண்டாஸ், மேட்பிளாட்லிப், சிபான், ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட டேட்டா செட்ல வந்து பார்த்தோம்னா என்கோடடான பார்ட்டா தான் இருக்கும். லைக் இப்போ வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னா ஏஜ், தென் ஜெண்டர்ல வந்து ஃபீமேல் அண்ட் மேல் வந்து பார்த்தோம்னா என்கோட் பண்ணியே இருக்கும். ஜீரோனா ஃபீமேல், ஒன்னா மேல். தென் செஸ்ட் பெயின் டைப் வந்து பார்த்தோம்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. 0, 1, 2, 3. ஜீரோனா டிபிக்கல் ஆஞ்சினா இருக்குன்னு அர்த்தம். ஒன்னா ஏ டிபிக்கல் ஆஞ்சினா, 2 நான் ஏ ஆஞ்சினல் பெயின், 3னா ஏசிம்டோமேட்டிக். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு செஸ்ட் பெயின் டைப்ஸ் இருக்கும். தென் டெஸ்ட் பிபி, பிளட் ப்ரெஷர், தென் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ், தென் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ரேட். ஸோ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ரேட்ல வந்து பார்த்தோம்னா ஒன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 120 மேல இருக்குன்னு அர்த்தம், இல்லாட்டி நம்மளுக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். தென் ரெஸ்ட் இசிஜி. ஸோ இசிஜில வந்து அந்த பிக்யூஆர்எஸ் வேவ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து அந்த பிக்யூஆர்எஸ் வேவ்ல வந்து நம்மளுக்கு ஜீரோனா நார்மலா இருக்குன்னு அர்த்தம், ஒன்னா அவங்களுக்கு வந்து அப்நார்மலிட்டி இருக்குன்னு அர்த்தம், டூனா வந்து நம்மளுக்கு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஹைப்போட்ரோபி அக்கார்டிங் டு எஸ்ட் கிரைட்டீரியா. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால வந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேல்யூ 2 ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலமுக்குமே வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து டார்கெட் காலம் நம்ம டிசைட் பண்ணிருப்போம். சோ அதாவது லைக் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்ட்டு. சோ இதுல இருந்து சிஏ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிஏன்ற காலம்ல வந்து பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் மேஜர் வெசல்ஸ் வந்து இருக்கும். தென் டால்னா வந்து பார்த்தோம்னா ஒரு பிளட் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒன்னா நார்மலா இருக்குன்னு அர்த்தம், டூனா அந்த பிளட் ஃப்ளோ வந்து பர்டிகுலர் ஹார்ட்டுக்கு போலன்னு அர்த்தம், த்ரீனா ரிவர்சிபிள் டிஃபெக்ட். சோ வந்து நம்மளுக்கு பிளட் ஃப்ளோல வந்து இஷ்யூ வந்து டிடெக்ட் ஆயிருக்கும். நம்ம வந்து பிளட் பாஸ் ஆகும், நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆகாது. சோ அந்த மாதிரி பார்ட்லாம் நம்மளுக்கு இங்க இருக்கும். சோ இது எல்லாமே நம்மளுக்கு என்கோடிங் பண்ண வேல்யூஸா இருக்கும் கம்ப்ளீட் டேட்டா செட் நம்ம பார்த்தாலே. ஸோ இது ஆக்சுவலி 14 காலம்ஸ் இருக்கு. ஸோ டார்கெட் தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் காலம். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறோம். தென் இங்க வந்து ஹார்ட் டாட் ஷேப் பார்த்தா ஹார்ட் டாட் ஷேப் பேசிக் இன்ஃபர்மேஷன் செக்ஸ் பண்றோம். ஸோ 303 ரோஸ் 14 காலம்ஸ் இருக்கு. தென் இங்க வந்து நல் டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்மளுக்கு 303 ரோஸ் இருக்கு, எல்லாமே பார்த்தோம்னா நான் நல் வேல்யூஸா தான் இருக்கு. ஓகே, தென் இங்க டிஸ்கிரைப் கம்ப்ளீட்டா நம்ம விஷுவலைஸ் பண்றோம். தென் நார்மலா பேசிக்கா நம்ம இடிஏ செக்ஸ் பண்ணுவோம்ல. ஸோ இடிஏல நம்ம யூனிவேரியட் அனாலிசிஸ். ஸோ யூனிவேரியட் அனாலிசிஸ் வந்து ஹார்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹார்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்ட் வேல்யூஸ் ஹிஸ் பிளாட். தென் பைவேரியட் அனாலிசிஸ்ல வந்து சிபி தட் இஸ் செஸ்ட் பெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டார்கெட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ டார்கெட்ல வந்து 0 and 1 அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு செஸ்ட் பெயின் டைப்ஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆயிருக்கு. தென் ஈச் அண்ட் எவ்ரி காலம்ஸ்க்கு நம்ம காரலேஷன் அனலைஸ் பண்ணலாம். தென் இங்க வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மிஸ்ஸிங் டேட்டாஸ் வந்து ஒரு மிஸ்ஸிங் டேட்டாஸ் கூடவே இருக்காது. தென் ஹார்ட் டாட் டூப்ளிகேட்டட் டாட் சம்னா இங்க வந்து என்ன ஒண்ணுன்னா ஒரே ஒரு டூப்ளிகேட் டேட்டா இருக்கு, அதாவது அந்த 14 காலம்ஸ் நம்மளுக்கு எக்ஸாக்டா நம்மளுக்கு ரெப்ளிகேட் ஆயிருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். ஸோ ஹார்ட் டாட் ட்ராப் அண்டர் ஸ்கோர் டூப்ளிகேட்ஸ் இன் பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிட்டு நம்ம வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் இம்ப்ளிமெண்டேஷன் பார்க்க போறோம். ஸோ ஃப்ரம் sklearn.ensemble வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும். இதே இது ரெக்ரெஷன் ப்ராப்ளம் வச்சு டீல் பண்றோம்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் நம்ம கிரியேட் பண்றோம் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர். தென் நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாஸ் வச்சு ஃபிட் பண்ணணும், டெஸ்டிங் டேட்டாஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணணும். தென் அக்யூரேசி ஃபைனலா நம்மளுக்கு ஒய் டெஸ்ட்டுக்கு ஒய் ப்ரிடிக்ஷனுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளவு அக்யூரேசி வந்திருக்கு, 86% அக்யூரேசி. தென் நம்ம வந்து கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் செக் பண்றோம். ஸோ கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ல ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர், சப்போர்ட் நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ இங்க வந்து மொத்தமா 87% அக்யூரேசி இருக்கு. நம்மளுக்கு வந்து 0னா என்னது, பர்சன் நாட் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ். ஸோ நாட் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ். தென் ஒன்னா பர்சன் இஸ் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பர்சன் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ் வந்து நம்மளுக்கு பெட்டரா லேர்ன் பண்ணிருக்கு நாட் ஹேவிங் ஹார்ட் டிசீஸோட கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்மளுக்கு 86% அக்யூரேசி இருக்கு. இதை நம்ம ஃபர்தரா நம்ம வந்து ஸ்டில் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவோம்.
ஸோ ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வந்து பேசிக்கா நம்மளுக்கு பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்ல கிரிட் சர்ச் சிவி, ரேண்டமைஸ் சர்ச் சிவி அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. ஸோ கிராஸ் வேலிடேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து என்டையரா ஒரு 4 ஃபோல்ட்ஸ்க்கு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். இப்படி நம்ம வந்து ஸ்பிட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணும்போது இந்த பிளாக் வந்து ட்ரைனிங் டெஸ்டிங் டேட்டாவா இருக்கும். வித் பிளாக் எல்லாமே ட்ரைனிங் டேட்டாஸா இருக்கும். அதாவது ஒரு 75 to 25% நம்ம ஸ்பிட் பண்ணியிருந்தோம்னா தென் செகண்ட் டைம் இது வந்து ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பிளாக் ட்ரைனிங் டேட்டா, இது செகண்ட் டெஸ்டிங் டேட்டாஸ், தென் ட்ரைனிங் டேட்டாஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு பிளாக்குமே நம்மளுக்கு செப்பரேட்டா ட்ரைனிங் டேட்டாஸா இருக்கும். தென் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ற அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கும்ல அதோட காம்பினேஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி செட் பண்ணி நம்மளுக்கு எதுல ஹையஸ்ட் அக்யூரேசி இருக்கோ அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது வந்து ரேண்டமா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். கிரிட் சர்ச் சிவில நம்மளுக்கு எல்லா டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு செட் பண்ணி ஒரு பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்ல நம்மளுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும், என் எஸ்டிமேட்டர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் டெசிஷன் ட்ரீஸ். ஸோ டெசிஷன் ட்ரீ வந்து பேசிக்கா நம்மளுக்கு டிஃபால்ட்டா 100 எடுக்கும். நம்ம வந்து 200 300 ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தென் மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் எடுக்கணும்னா ஆட்டோ, ஸ்கொயர் ரூட் அண்ட் லாக் 2. தென் டெப்த் ஆஃப் ட்ரீஸ் வந்து பார்த்தோம்னா 10 20 30 இல்லாட்டி நன். இந்த லிஸ்ட் கூட நம்ம வந்து அப் அண்ட் ஆஃப் நன் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் டெப்த்தே வேணாம் அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். தென் மினிமம் சாம்பிள் ஸ்பிட். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு ஸ்பிட் ஆகுதுல அதை நம்ம வந்து மினிமம் சாம்பிள் ஸ்பிட்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 5 to 10. தென் ஃபைனல் நோடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லீஃப் நோடுன்னு சொல்லுவோமா, அந்த லீஃப் நோட் ஸ்பிளிட் பண்றது கூட நம்ம வந்து கன்ஃபைன் பண்ணலாம் மினிமம் சாம்பிள் லீஃப். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரேண்டம் கிரிட்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரியில என் எஸ்டிமேட்டர்ஸ்னா என்ன ஆகும், என் எஸ்டிமேட்டர்ஸ் போட பண்ணும். அதாவது 100 200 300. ஸோ இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரிஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம். தென் இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் மாடல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுல கிரிட் சர்ச் சிவில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணணும்னா மாடல். ஸோ மாடலோட நேம் என்னது, RF_CLF1. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் நேம் ப்ரொவைட் பண்ணணும். இங்க ஸ்கோரிங் ஈக்குவல் டு F1 ப்ரொவைட் பண்ணிருக்கோம்ல. ஸோ F1 ஸ்கோர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அக்யூரேசி அண்ட் அக்யூரேசி கொடுக்கலாம், இல்லாட்டி ப்ரிசிஷன் ரீகால் F1 பதிலா நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா F1 பேஸ் பண்ணி நம்மளுக்கு கிரியேட் ஆக போகுது, லைக் ப்ரொவைட் பண்ண போகுது. தென் பெராம் கிரிட் வந்து பார்த்தோம்னா ரேண்டம் கிரிட், அதாவது இந்த எல்லா டேட்டாஸுமே நம்மளுக்கு கன்சிடர் பண்ணும். தென் CV ஈக்குவல் டு 3னா நம்மளுக்கு டேட்டா வந்து 3 ஃபோல்ட்ஸா நம்மளுக்கு டிவைட் ஆயிரும். தென் ஓபோஸ் ஈக்குவல் டு 2னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது, ஃபிட்டிங் 3 ஃபோல்ட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் 144 கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி லைன் ப்ரொவைட் பண்றதுக்கு ஓபோஸ். தென் என் ஜாப்ஸ் என்ன பண்ணணும்னா பேசிக்கா இந்த கிரிட் சர்ச் சிவி வந்து இப்போ நம்ம என்ன எடுத்துப்போம், என் எஸ்டிமேட்டர்ஸ் வந்து 100 எடுத்திருக்கோமா, ஸோ 100. தென் இதுல ஆட்டோ ஃபீச்சர் எடுத்திருக்கோம். தென் அதுல டெப்த் 10. தென் 100க்கு ஸ்கொயர் ரூட் 10. தென் 100 log 2 10. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இருக்கும். தென் திருப்பி 100 ஆட்டோ 20, 100 ஸ்கொயர் ரூட் 20. ஸோ அந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ்க்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா மேட்ச் பண்ணி பேஸ்ட் ஆன் F1 ஸ்கோர் வச்சு டிசைட் பண்ணும். நம்மளுக்கு இந்த டேட்டாஸ் வந்து என்டையரா எப்படி டிவைட் பண்ணிருப்போம், 3 டிஃப்ரெண்ட் ஃபோல்ட்ஸ்ல இந்த பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் F1 கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு கிரிட் சர்ச் சிவி வச்சு நம்ம ட்ரெயின் பண்ண அப்புறம் நம்மளோட ட்ரைனிங் டேட்டாஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணோம். அதாவது இப்போ கிரிட் சர்ச் சிவில மாடல் மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கோம். தென் ட்ரைனிங் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணி இல்ல பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னா நம்ம மாடல் கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஸோ அதுலேயே நம்மளுக்கு இன்பில்ட்டா பெஸ்ட் பேராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு, அதை பேஸ் அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலே நம்மளுக்கு இட் வில் பி ஷோயிங் பெஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல என்னென்ன மேக்ஸிமம் டெப்த் எடுக்கணும், எவ்வளவு மினிமம் சாம்பிள் ஸ்பிட் எடுக்கணும், சாம்பிள் லீஃப் எவ்வளவு எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செப்பரேட்டா இங்க வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் ஆகும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் கிரியேட் பண்ணணும். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையரோ இங்க நம்மளுக்கு பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் எப்படி ப்ரொவைட் இருக்கு, மேக்ஸிமம் டெப்த் வந்து 10, மேக்ஸிமம் ஃபீச்சர் ஆட்டோ, மினிமம் சாம்பிள் ஸ்லீப் வந்து 4. ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட் பண்றதுக்கு நம்ம டபுள் பாயிண்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் ஆஃப் டபுள் ஸ்டார் இங்க வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணிருக்கோம், RF__ பெஸ்ட் பேராமீட்டர்ஸ்ல நம்மளுக்கு பெஸ்ட் பேராமீட்டர் சேவ் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணலாம். அதாவது இந்த டிக்ஷனரியை பாயிண்ட் பண்றதுக்கு டபுள் பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் கிரியேட் பண்றோம். இங்க நம்ம வந்து ட்ரைனிங் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணணும், தென் டெஸ்டிங் டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு ப்ரிடிக்ட் பண்ணணும். ஓகே,
டெஸ்டிங் டேட்டாஸ் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அக்யூரேசி பயன் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளவு அக்யூரேசி வந்திருக்கு? 88% வந்திருக்கு. நார்மலா 86 இருந்தது, இது நம்ம 88 இருக்கு. இது நம்ம ரன் பண்ணும் போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் அக்யூரேசி கம்மியா இருக்கும். திருப்பி திருப்பி நீங்க வந்து பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் நம்ம ரன் பண்ண நம்மளுக்கு ஹையர் அக்யூரேசி நம்மளுக்கு கிடைக்கும். தென் கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் நம்ம வந்து இங்க செக் பண்றோம். சோ இங்க வந்து நம்மளுக்கு கம்பேர்டு வித் 0 and 1 எதுல நம்மளுக்கு ஹையஸ்டா நம்மளுக்கு ப்ரிடிக்ட் ஆயிருக்கு? பர்சன் ஹேவிங் ஹார்ட் டிசீஸ் தான் நம்மளுக்கு ஹையஸ்டா ப்ரிடிக்ட் ஆயிருக்கு. சோ நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்ல ஓவர் ஃபிட்டிங்கும் நம்ம தடுக்கலாம். அண்ட் தென் இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நம்ம ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்கும் நம்ம பார்த்திருக்கோம். இதோட மாடலிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ரேண்டம் ஃபாரஸ்ட் இன் பைத்தான் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.